சிவகங்கையில் 5 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு 5 மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சந்திரன் என்பவருக்கு 5 மரண தண்டனை, 4 ஆயுள் தண்டனை, 22 ஆண்டு சிறை, 35 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கேம் விளையாட செல்போன் தருவதாக கூறி 5 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் சந்திரன். சந்திரன் மீது 2024 பிப்ரவரி 4ஆம் தேதி திருப்பத்தூர் மகளிர் காவல்துறையினர் போக்சோ வழக்கில் அவரை கைது செய்திருந்தனர். தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்கலாம். இளையராஜா, முழு விவரம். கண்டிப்பாக விக்னேஷ், சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி சுற்று வட்டார பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் சந்திரன். இவர் ஒரு விறகு வெட்டும் தொழிலாளி. இவருக்கு வயது 45. அந்த பகுதியில விளையாடி கொண்டிருந்த 5 சிறுமிகளை வீடியோ கேம் விளையாடுவதாக அழைத்து சென்று மனைவி இவர்கள் வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து அந்த குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு, பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காரு. இது தொடர்பா பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல பிப்ரவரி 2, 2024 வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கு சிவகங்கை ஒருங்கிணைந்த வழக்கு போக்சோ நீதிமன்றத்துல நடந்துட்டு வந்துருந்துச்சு. இந்த வழக்கு நடந்தது இன்னைக்கு மதிப்புக்குரிய நீதிபதி கோகுல முருகன் இது தொடர்பாக தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த தீர்ப்புல இந்த சம்பவத்துல ஈடுபட்ட சந்திரன் விறகு வெட்டும் கூலி தொழிலாளிக்கு 5 மரண தண்டனை, 4 ஆயுள் தண்டனை, 22 வருஷம் சிறைவாசம். அது மட்டும் இல்லாமல் இதுல பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் குடும்பத்திற்கு தலா 7 லட்சம் வீதம் 35 லட்சம் ரூபாய் நீதிபதி இந்த தீர்ப்பளித்துள்ளார். இந்த தீர்ப்பு அளித்துடன் தனது பேனாவை முடக்கி விட்டார். இது போன்ற சம்பவம் இனிமே நடைபெறக்கூடாது, இதுதான் முன்னுதாரணமான தீர்ப்பு என்றும் நீதிபதி தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.